கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்க பகுதியிலும் நாம் வழக்கமாய் தியானிக்கிற அந்த பழக்கத்தின்படி இந்த நாளிலும் 102ஆம் சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு பகுதியிலே துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலாக இருக்குது. சில டிரான்ஸ்லேஷன்ல அந்த துயரப்படுகிறவன் செயின்ட் பரிசுத்தவான் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில டிரான்ஸ்லேஷன்ல அந்த துயரப்படுகிறவன் ப்ராஃபெட் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் சங்கீதம் என்று சொன்ன உடனேயே தாவீதுனுடைய வாழ்க்கையோடு தான் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் 102ஆம் சங்கீதம் இது எழுதப்பட்ட காலம் எதுவாக இருக்கும் என்று பொதுவாக கருதுகிறார்கள் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் யூத சாம்ராஜ்யத்திற்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொன்ன பின்பு எருசலேம், அங்கே இருந்த தேவனுடைய ஆலயம், இவைகளெல்லாம் இடிக்கப்பட்ட யூதா சிறையிருப்புக்கு போன அந்த காலகட்டத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த சங்கீதத்தை ஒரு சிலர் சொல்லும்போது பெயர் தெரியாத ஒரு பரிசுத்தவான் அல்லது தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். ஒரு சாரார் இதை தானியேல் எழுதியிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். கவனிங்கள். ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது தாவீது என்ற கண்ணோட்டத்திலே பார்த்தால் இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதை எழுதின பரிசுத்தவான் எருசலேம் அது சிறையிருப்புக்கு போன காலகட்டங்களுக்கு பின்பதாக அந்த 70 ஆண்டு சிறையிருப்பின் காலங்கள் ஒரு எவ்வளவு நெருக்கம் நிறைந்தவைகளாக இருக்க வேண்டும், அல்லது எத்தனை வேதனைகளும் வியாகுலங்களும் நிறைந்தவைகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சூழலை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த சங்கீதம் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த சங்கீதத்தை முதல் 11 வசனத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற மாற்றங்களை குறித்து எழுதியிருக்கிறார். முதல் 11 வசனங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய அந்த உடன்படிக்கை மாறாதது என்கிற அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Unchanged covenant of God. அடுத்தது 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 102ஆம் சங்கீதத்திலே முதல் பகுதியை நாம் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் தியானிக்க வேண்டியது அவசியம். நான் உங்களுக்காக சொல்லி காட்டுகிறேன். ஒவ்வொரு வசனத்திலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளோடு என் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த துயரப்படுகிறவன் தீர்க்கதரிசியா இருக்கலாம், அல்லது துயரப்படுகிறவன் ஒரு பரிசுத்தவானா இருக்கலாம், அல்லது இந்த துயரப்படுகிறவன் தானியேல் தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு இளம் பிராயம் தொட்டே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவன் வாழ்ந்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக செய்த பாவத்தின் அடிப்படையில் சிறையிருப்புக்கு அவர்கள் பாபிலோனுக்கு போன போது அவர்கள் சந்தித்த வியாகுலங்கள், அவர்கள் சந்தித்த துக்கங்கள் என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். ஒருவேளை தனி மனிதனாக தவறு செய்துவிட்டு அந்த தவறின் நிமித்தமாக, அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு நெருக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததை குறித்து இங்கே எழுதப்படவில்லை. அந்த யூத சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்த ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு தங்கள் இருதயத்தை அடைத்துக் கொண்ட போது ஆண்டவர் அவர்களை பாபிலோன் என்கிற தேசத்துக்கு சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். அப்படி சிறையிருப்புக்கு அனுப்பப்படுகிற அந்த கூட்டத்திலே எல்லாரும் பாவம் செய்தவர்கள் அல்ல, அதிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒருவன் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். ஆகவே தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்த வேதனைகளை அல்ல,
தன்னுடைய ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இவன் அனுபவிக்கிற வேதனைகள் என்பதை நாம் முதலாவது நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது அந்த வசனத்தை பாருங்க. முதல்ல என்ன சொல்றோம்? என் விண்ணப்பம், என் கூப்பிடுதல், எல்லாமே பாருங்க அப்படி என் இருக்கும். என் ஆபத்து நாள், மூன்றாம் வசனம், என் நாட்கள், என் எலும்புகள், என் இருதயம், என் போஜனம், என் பெருமூச்சு, என் எலும்புகள், என் மாம்சம். எட்டாம் வசனத்தில் என் சத்துருக்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள். 10ஆம் வசனத்தில் என் பானங்கள். 11ஆம் வசனத்தில் என் நாட்கள். 24ஆம் வசனத்தில் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதே. கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆரோனின் குடும்பத்தார் அவர்களை ஆசீர்வதித்து சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். அதை நம்ம இப்படி வாசிக்கலாம். என்னாகமங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, என்னாகமங்களின் புத்தகம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு முறை ஆரோனோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குவாராக என்று அவர்கள் வாழ்த்தினார்கள், ஆசீர்வதித்தார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய இந்த அவல நிலைமையை பார்க்கும் போது இதே பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிற வேறொரு வசனம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. உபாகமங்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன வார்த்தை என்ன? தம்முடைய முகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார், அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார் என்று. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அவன் அனுபவிக்கிற தன்னுடைய வேதனைகளை குறித்து சொல்லும்போது தேவனுடைய முகம் அங்கே பிரகாசிக்கவில்லை, மாறாக தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் அநேக பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறார், மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த மேன்மைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்திலே சத்துருடைய வஞ்சகங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியாரும் கூட ஒரு தேவ கோபத்துக்கு ஆளாகி தேவன் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி துக்கத்தோடு வியாகுலத்தோடு விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும் என்று இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. கவனிங்கள், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதுல பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். இது ஒரு சேஞ்சஸ் ஆஃப் லைஃப். அந்த மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த மாற்றங்களுக்கான காரணம் என்னவென்றால் ஆண்டவரே கொடுத்த மாற்றங்கள். எதற்காக ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்கிறார்? தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை. ஏன் எச்சரிப்பான வார்த்தைகள்? இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், ஏன் எதற்காக எச்சரிக்க வேண்டும்? தேவன் அன்புள்ளவர் அல்லவா, தேவன் கிருபையுள்ளவர் அல்லவா. கவனிங்களையா, ஆபிரகாமின் சந்ததியாராகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பான வார்த்தைகளை அனுப்ப வேண்டியதனுடைய அவசியம் என்ன வந்தது? அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை, தெய்வ பயமற்று அவர்கள் நடந்த வாழ்க்கை, ஆண்டவர் அவர்களை எச்சரிக்க வேண்டியது இருந்தது.
ஆனால் அவர்கள் அப்படி எச்சரிக்கப்பட்ட போது அந்த எச்சரிப்பிலே 3 விதமான காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான். 1, யூதா சிறையிருப்புக்கு போகும் என்று சொல்கிறான். 2, எருசலேம். 3, தேவனுடைய ஆலயம் அது இடிக்கப்படும், அது தீக்கிரையாக்கப்படும் என்று சொல்கிறான். இந்த 3 காரியங்களையும் அவன் எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த போது அன்றைக்கு இருக்கின்ற ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? தேவன் அன்புள்ளவர், தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், தேவன் எங்கள் முற்பிதாக்களின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன் என்று அந்த ஈசாக்கின் தேவன் மேலே அவர்கள் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்கள் போல தங்களை காண்பித்துக் கொண்டு தங்கள் பாவ வாழ்க்கை நிமித்தம் தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கப் போகிறார் என்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை அவர்கள் முழுவதுமாக நிராகரித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய சபை எப்படி தேவனுடைய வார்த்தையினால் எச்சரிக்கப்படும் போது இல்லை இல்லை தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார்களோ, அப்படி போலவே எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களிலேயும் அவன் 7ஆம் அதிகாரத்திலே சீலோவாவுக்கு நடந்தது போலவே இங்கேயும் நடக்கும் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அங்கே இருந்த ஆசாரியர்கள், அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள், அங்கே இருந்த ராஜாக்கள் ஒருவரும் அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்தார்கள் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, இல்ல இல்ல அவர் வாக்குத்தத்தங்களின் கடவுள், அவர் எங்களை அழைத்து கொண்டு வந்த கடவுள் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் வாழவே இல்லை. இன்றைக்கும் கூட எச்சரிப்பான வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகர் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், அந்த தேவனை மேன்மைப்படுத்துகிறீர்களே, அவர் அன்புள்ளவர் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் கிருபை உள்ளவர் என்று சொல்கிறீர்களே, அந்த கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அந்த கிருபையுள்ள தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில அர்ப்பணங்கள் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் பரிசுத்த ஜீவியமும் இருக்கிறதா? அப்படி எதுவுமே இல்லாமல் நாம் வெறுமனே நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர் என்கிற பெயரை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் ஏனோ தானோ என்று வாழ்வோமானால், கவனியுங்கள், நமக்கு மாத்திரமல்லவா நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு கதற வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். கவனியுங்கள், இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு இது எவ்வளவாய் பொருந்துகிறது. இளவயது மரணங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. இந்த மரணங்களுக்கு பின்பதாக யார் ஜவாப்தாரி? யார் இதற்கு பொறுப்பேற்க போகிறார்கள்? ஒருவேளை நாம் அரசாங்கத்தை சொல்லலாம், அல்லது உணவு வகைகளை சொல்லலாம், மருந்து வகைகளை சொல்லலாம். ஆனால் இதற்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதையாவது தேவ ஜனங்கள் உணர்ந்தார்களானால் நல்லது. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிற, சமாதானம் செய்யப்பட்டிருக்கிற, ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை அறிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. ஐயா, பிதாவாகிய தேவனோடு நம்மை ஆண்டவர் ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறதற்கு காரணம் நம்முடைய மனம் போல் வாழ்வதற்கல்ல, இந்த உலகம் கற்பித்துக் கொடுப்பது போல வாழ்வதற்கல்ல, ஆசை இச்சைகளின்படி வாழ்வதற்கல்ல, தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ்வதற்காக. அப்படி ஒருவேளை தேவன் விரும்புகிறபடியான ஒரு வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், என் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவேளை மறைத்துக் கொள்வாரானால் என்னுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கும், சபையினுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கும். அப்போ இது இயல்பாக வந்த ஒரு சூழல் அல்ல, மாற்றமான ஒரு சூழல் அல்ல. இந்த சூழலை தேவன் அனுப்புகிறார். ஒருவேளை இந்த சூழலை தேவன் அவர்களுக்கு அனுப்பாதிருந்திருப்பாரானால் அவர்கள் சிறையிருப்பிலேயே மாண்டு போயிருப்பார்கள். இப்படி ஒரு சிக்ஷை வந்ததினால் தான் அங்கேயும் தேவனை தேடுகிற ஒரு கூட்டத்தின் நிமித்தமாக திரும்பவுமாக அவர்கள் எருசலேமுக்கு வருவதற்கு ஏதுவாயிற்று. இந்த காலை நேரத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட துயரங்களும் துக்கங்களும் நிறைந்திருக்கிறதோ, வியாகுலங்கள் நிறைந்திருக்கிறதோ, அந்த வியாகுலங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்புவீர்களானால் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படலாம்.
ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் திரும்பவும் கட்டி எழுப்பப்படலாம், அல்லது ஆண்டவர் அன்புள்ளவர் என்கிற பார்வையிலேயே தேவன் தருகிற எச்சரிப்பான வார்த்தைகளை மாத்திரமல்ல, தேவனுடைய விருப்பத்தையும் நாம் அல்லத்தட்டுவோமானால் நம்முடைய வாழ்வு மிகவும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கவனியங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்போ இந்த முதல் 11 வசனத்துல தான் பாவம் செய்ததினால் அல்ல, அதனால்தான் சொன்னேன், இந்த தமிழ் வேதாகமத்துல அந்த பரிசுத்தவான் என்றோ ப்ராஃபெட் தீர்க்கதரிசி என்றோ எழுதப்படவில்லை. ஆனால் மற்ற ஆங்கில மொழியாக்கத்திலே அப்படி இருக்கிறது. சில மொழியாக்கத்திலே ப்ராஃபெட் என்று இருக்கிறது, சில மொழியாக்கத்திலே அவன் பரிசுத்தவான் என்று எழுதியிருக்கிறது. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவன் செய்ய வேண்டிய சூழல் அவனுக்கு வரவில்லை. மாறாக அவன் வாழ்ந்த காலத்திலே அங்கே வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்ததினாலே இவனுடைய வாழ்வுக்கும் நெருக்கம் உண்டாயிற்று. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படி சொல்கிறேன். தானியேலை குறித்து நாம் பெருமையாக பேசுகிறோம். அந்த தானியேல் டீன் ஏஜ்ல அவன் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அவன் என்ன பாவம் செய்தான்? தன்னுடைய ஆகாரத்தில் கூட தேவனை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, தேவனுக்கு துக்கம் வந்து விடக்கூடாது என்று அந்த 13 வயதுகளிலே அக்கறையோடு இருந்த அந்த செல்வ செழுக்கிலே ஞானத்திலே சிறந்து விளங்கின அந்த தானியேலை எது சிறையிருப்புக்கு கொண்டு போனது? அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களின் பாவம் அல்லவா? அநேக நேரத்தில் நம்ம தானியேலை குறித்து பெருமையாய் பேசுகிறோம். நல்லதையா, அந்த தானியேலை அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானித்த தானியேலை, அவ்வளவாய் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு தன்னுடைய மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்ட தானியேலை எது பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனது? அவன் விரும்பி போனானா? இன்றைக்கு வெளி தேசங்களுக்கு விசா எடுத்து போவது போல, வேலை கிடைத்து போவது போலவா தானியேல் போனான்? அது யூத ஜனங்களின் பாவம் அல்லவா? யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசாரியர்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றாததினால் அல்லவா? அங்கே இருந்த ராஜாக்களும் குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்ததினால் அல்லவா அது நடந்தது? அப்படியானால் இன்றைக்கு தேவ ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கு தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்கிற அந்த காரியத்தை தொடர்ந்து வைத்துவிட்டு போக வேண்டுமானால் இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படியாக வாழ வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டியது அவசியம். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையை உணர்ந்தவர்களாக, பிரிவிலேஜஸ் உணர்ந்தவர்களாக, பொசிஷனை உணர்ந்தவர்களாக தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே நாம் கவனமாய் இருந்தால் நம்முடைய பின்வரும் சந்ததியார் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நாட்களிலே உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் மறுதலித்து விட்டு, அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ தானே என்று அன்றைக்கு இஸ்ரவேலிலே இருந்த ஜனங்கள் எருசலேமுக்கு தீங்கு வராது, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படாது என்கிற ஒரு பெருமையோடு காணப்பட்டது போல தேவ சபையின் மக்களும் காணப்படுவார்களானால் ஐயோ பரிதாபம்! பின்வரும் சந்ததியால் என் தேவனே என்னை பாதி வயதில் எடுத்துக் கொள்ளாதே என்று கூக்குரல் இட வேண்டிய ஒரு சூழல் வந்து விடாதபடிக்கு இன்றைக்கே நமக்குள்ள மனம் திரும்புதல் அவசியம். அருமையானவர்களே, இன்றைக்கே நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். ஒருவேளை வெளி தோற்றத்தின்படி நீங்கள் எரேமியா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்ன தோன்றுகிறது? தேவன் பேரிலே அவர்களுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது போல. ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, மனம் போல வாழ்க்கை இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு எந்த விதத்திலும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது, கீழ்ப்படிதலுக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் பெயருக்கு 4 முறை சொல்கிறார்கள், ஆண்டவர் விட்டு விடுவாரா, ஆண்டவர் அப்படி செய்து விடுவாரா என்று. இல்ல, நம்ம வீம்பு பேசுவதற்காக அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முதல் 11 வசனத்துல தன்னுடைய வியாகுலங்கள், வலிகள் எல்லாவற்றையும் சொல்கிறான். அதை வாசித்தாலே புரியக்கூடிய ஒரு காரியம் தான். என் இருதயம், என் போஷனம், என் பெருமூச்சு, என் எலும்புகள், என் மாம்சம். யோசிச்சு பாருங்க, நித்திரை இல்லாமல் தவிக்கிறேங்கிறாயா? காரணம் என்ன? காரணம் என்ன? தேவ ஜனங்களின் பாவம். தீர்க்கதரிசிகளுக்கு மேல தீர்க்கதரிசிகள்,
ஸ்தானாதிபதிகளுக்கு மேலே ஸ்தானாதிபதிகள் தேவனால் அனுப்பப்பட்டும் அதை எல்லாம் உதாசீனம் பண்ணுகிறார்கள். ஆனால் இப்படி ஒரு விண்ணப்பத்தின் அந்த வியாகுலத்தின் புலம்பலோடு இந்த சங்கீதம் தொடங்கப்பட்டிருந்தாலும் அடுத்த பகுதிக்குள்ளாக வரும்போது 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அவன் உடன்படிக்கையிலே மாறாத ஒரு தேவனுடைய காரியங்களை குறித்தும் பார்க்கிறான். இதையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், 13ஆம் வசனத்திலே தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சூழல் இப்படி இருக்கிறது உண்மைதான், தேவ ஜனங்களின் பாவ வாழ்க்கையினாலே நாங்கள் சிறையிருப்புக்கு வந்திருக்கிறது உண்மைதான். ஆனாலும் தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். அடுத்த 15ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். 17ஆம் வசனத்துல பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். அப்படின்னா என்ன? திரும்பவும் இந்த எருசலேம் தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக மாறும். இந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். முன்னிருந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பின்னிருந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்பொழுது பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் வந்து அங்கே தேவனை பகிர்ந்து கொள்வார்கள் என்று அவன் அதையும் கூட அந்த ஜெபத்திலே சேர்த்துக் கொள்கிறான். கவனிங்கள், மனிதர்கள் மாறி போனாலும் உடன்படிக்கையில மாறாத தேவன் நம்முடைய தேவனாம். அங்க 12ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், என்றென்றைக்கும் இருக்கிறீர். 22ஆம் வசனத்தில் பாருங்க, திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்போ தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு கிடக்கிறது. அது நிமித்தமாய் பெருத்த வியாகுலம் அவனுக்குள்ளே இருக்கிறது, பெருத்த ஒரு மனதுக்கம் இருக்கிறது. அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நீங்க இதை இப்படியே விட்டுற மாட்டீங்க, திரும்ப கட்டுவீங்க, திரும்ப கட்டுவீங்க, திரும்பவும் எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் மாறும் என்று. அவன் தீர்க்கதரிசி அல்லவா, அவன் பரிசுத்தவான் அல்லவா. ஆகவே தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை உணர்ந்து அவன் பேசுகிறான். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த ஜெபம் அந்த 70 வருடம், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட 70 வருட சிறையிருப்பின் காலத்தை எந்த விதத்திலும் மாற்றவில்லை. அந்த 70 வருஷம் 70 வருஷம் தான். அதற்கு பின்பு ஆண்டவர் செருபாபேலை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அதற்கு 2 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார், ஆகாய், சகரியா. யோசுவா என்கிற ஆசாரியரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதற்கு பின்பு அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் நெகேமியாவை பயன்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் எஸ்ராவை பயன்படுத்தினார். இவன் எதிர்பார்த்தது போல, இவன் விசுவாசித்தது போல திரும்பவும் சீயோன் கட்டப்பட்டது. சீயோன் திரும்பவும் எழுப்பிட்டு பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனுடைய ஆலயமாக அந்த ஆலயம் மாறிற்று. செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட இஸ்ரவேலுடைய 2வது தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் இவன் எழுதியிருக்கிறான். 3வது பகுதிக்குள்ளே அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்துக்குள்ள அவன் கவனமாய் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை, நீர் நிலைத்திருக்கிறீர். 26ஆம் வசனத்தில் பாருங்க, நீரோ நிலைத்திருப்பீர். 27ஆம் வசனத்தில் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். தேவனுடைய குணங்கள் மாறுவதில்லை என்று சொல்கிறான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் என்ன இருக்குது? மனிதர்களுக்கு தனக்குள்ளே வந்த மாற்றங்களை குறித்து எழுதுகிறான், சூழலின் மாற்றங்களை குறித்து எழுதுகிறான். 2வது மாற்றமடையாத ஒரு தேவனுடைய உடன்படிக்கையை வைத்து எழுதுகிறான். 3வது தேவன் மாறாதவரை எழுதுகிறான். அப்படி எழுதும் போது அவன் பயன்படுத்தின 2-3 வசனங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆவது வசனம். யாராவது ஒருவர் வாசிங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர்,
வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், ஒரு சால்வையை போல் அவைகளை சுரட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. கவனிங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்று எழுதப்பட்ட இந்த இடத்தில், இந்த 102ஆம் சங்கீதத்தில் அந்த பரிசுத்தவான், அந்த தீர்க்கதரிசி எழுதின இதே வார்த்தைகள் அங்கே அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே சிறையிருப்பின் காலத்திலே, வியாகுலத்துக்கு மத்தியிலே, துக்கத்துக்கு மத்தியிலே என்னுடைய ஆயுசு நாட்கள் பாதியிலேயே முடிந்துவிடும் போல இருக்கிறது என்று தன்னுடைய நிர்பந்தமான சூழ்நிலையை வெளிப்படுத்தின அந்த பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் அவன் பறைசாற்றுகிறான். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பாடினபடினாலே இது மேசியாவின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்துக்கு என்ன பேர் இருக்குது? ஆமா, முதல் 11 வசனங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? புலம்பலின் சங்கீதம். இந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனால் 2வது 3வது பகுதிக்குள்ளே வரும்போது மாறாத தேவன் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து தேவனா என்று கேட்கிறார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று எபிரேய நிருபவாக்கியம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். தேவதூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர், மோசேயை காட்டிலும் இயேசு பெரியவர், யோசுவாவை காட்டிலும் இயேசு பெரியவர், அவர் ஆரோனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க அந்த சங்கீதம், அந்த போர்ஷன் பாருங்க 25ஆம் வசனத்துல, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். You are a creator. நீர் சிருஷ்டிகர். அடுத்து சொல்லி இருக்குது, அவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனா நீரோ நிலைத்திருப்பீர். யார் நிலைத்திருப்பா? சிருஷ்டிகரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பாரா? நிலைத்திருப்பாராம். அடுத்து என்ன சொல்லி இருக்குது? அந்த அவைகள் எல்லாம் வஸ்திரங்கள் போல பழமையாய் போம், அவைகளே ஒரு சால்வையை போல மாற்றி, அப்பொழுதெல்லாம் மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். அப்படின்னா இந்த சங்கீதக்காரன் பாடின துயரம், வியாகுலம் இதெல்லாம் பழைய உடன்படிக்கையின் காலம். கிட்டத்தட்ட 586ஆம் வருடத்திலிருந்து 516ஆம் வருடத்துக்குள்ள அந்த 70 வருஷ காலத்துக்குள்ள எழுதியிருக்கணும். ஆனா இவன் பாடுற சங்கீதத்துல இவன் சொல்ற சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறதை குறித்தும், இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறதை குறித்தும், ஒரு புதிய வானம் புதிய பூமி உருவாக போகிறதை குறித்தும், ஒரு புதிய எருசலேம் உருவாகிறதை குறித்து பேசுகிறான். எதை பேசுறான்? ரொம்ப கவனிக்கணும். சில நேரத்தில் சபைக்குள்ள இருக்கிற நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறது. ஒரு குறைந்த பார்வையுள்ளதான், ஒரு மினிமலிஸ்ட் ஒரு விஷயம் தான் இருக்குது. என் பிரச்சனை மாறினா போதியா, எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சா போதியா, அப்படித்தான் அநேகருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதக்காரனை பாருங்க, அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு இக்கட்டான காலம், ஒரு நெருக்கடியான காலம். ஆனால் அவன் பார்க்கிற பார்வையில் என்னெல்லாம் இருக்குது? இயேசு கிறிஸ்து தேவன் என்கிறான், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று சொல்கிறான். அந்த சிருஷ்டிகளால் உருவாக்கப்பட்ட வானமும் பூமி ஒரு நாளிலே இல்லாமல் போய்விடுமா, அது சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல போய்விடுமா. ஆனால் அவர் மாறாதவராய் இருப்பாராம், அவர் நிலைத்தவராய் இருப்பாராம், அவர் ராஜாதி ராஜாவாம், அவர் கர்த்தாதி கர்த்தராம். ஹல்லேலூயா. எவ்வளவு தீர்க்கமான பார்வை! இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள் வருகிறதா? உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வருகிறதா? அந்த பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மாத்திரம் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இல்லாமல், கொஞ்சம் தேவன் சபைக்கு மேலே வைத்திருக்கிற மேலானவைகளையும் பார்க்கத்தக்கதாக நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேவன் இந்த உலகத்திற்கு, இந்த காலத்திற்கு என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறார் என்பதையும் பார்க்கத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக. ஏன்னா இது வேதத்தையுடைய, இந்த தேவனையுடைய ஜனங்களால் மாத்திரம்தான் இப்படி பார்க்க முடியும்.
யோசிச்சு பாருங்க, என்னுடைய பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றவன் அடுத்தது என்ன ஜெபம் பண்ணி இருக்கணும்? ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கப்பா, நல்ல சுகத்தை தாங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, இப்படிதானே ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் நிலைத்திருப்பீர், ஆனால் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எப்போ ஒளிந்து போகும்? அது பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ இங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த சங்கீதம் ஒருவேளை துயரத்தோடு தொடங்கி இருந்தாலும், துயரத்துக்கு மத்தியிலே தேவனை நோக்கி செபிக்கிற ஜெபம் போல அது தொடங்கி இருந்தாலும், அது முடிவடையும் போது நித்திய நம்பிக்கையோடு முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே பாடுகளையும் இந்த உலகத்திலே நெருக்கத்தையும் துக்கங்களையும் வியாகுலங்களையும் சந்தித்தாலும், உன்னுடைய வாழ்வு அந்த நெருக்கங்கள் அப்படியே நின்றுவிடப் போவதில்லை. உன்னுடைய வாழ்வு மாற ஆரம்பிக்கும், உன்னுடைய வாழ்விலே துளிர்க்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மாறாதவராய் இருக்கிறது. அங்கே கடைசியா முடிக்கும் போது எப்படி முடியுது பாருங்க, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு கேள்விக்குறியான சூழல் இருக்கிற இந்த பரிசுத்தவான். எனக்கே ஆயுசு நாள் இருக்காது போல இருக்கே நினைச்சுவேன். இப்ப சந்ததிகளை குறித்து சொல்லும்போது சொல்றான், இல்ல ஆண்டவரே அது நிலை பெற்றிருக்கும். எந்த மனிதன் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அவன் தேவனை தேடுவானால் அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அவனுக்குள்ள என்ன வரும்? ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை இந்த உலகம் கொடுக்கிற நம்பிக்கையை போல அல்ல, ஒரு நித்தியமான நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? இந்த மணவாட்டி சபையை இன்றைக்கு இருக்கிறவர்கள் பல விதத்தில் உபத்திரவப்படுத்தலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள ஊழியர்களும் இந்த சபையை வஞ்சிப்பதற்கு எல்லா விதத்திலும் அவர்கள் எத்தனிக்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கிற தேசத்துடைய சட்டங்களும் தேசத்துடைய ஆட்சியாளர்களும் அதற்கு துணை போகலாம். ஆனாலும் என்ன, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை ஒரு நாளிலே மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கும், அவரோடு கூட காணப்படும். அவரோடு கூட காணப்பட்ட பின்பு பரிசுத்தவான்களோடு கூட இயேசு ராஜாதி ராஜாவாய், இயேசு கர்த்தாதி கர்த்தராய் அவர் சீயோனிலே திரும்பவும் காணப்படுவார். அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அவர் திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தவான் சொல்றான், சீயோனை திரும்பவும் கட்டுவார், அவர் மகிமையில வெளிப்படுவார்னா இடையில இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டு சபையை எடுத்துக்கொண்டு அவர் பரிசுத்தவான்களோடு வருவார். திரும்பவும் தேவனுடைய ஆலயம் காணப்படும். ஐயா, செருபாபேல் மூலமாய் கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்தை மாத்திரமல்ல, மூன்றாவது முறை எருசலேமிலே கட்டப்பட போகிற தேவனுடைய ஆலயத்தையும் கூட அந்த வியாகுலத்தில் இருந்தவன் பார்த்தானாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபைக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிறோமே. நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளிலே இப்படிப்பட்ட ஒரு பரம தரிசனம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு பரந்த பார்வை இருக்கிறதா? ஒரு விசாலமான தரிசனம் உள்ள கண்கள் இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருவாராக. நாம் இந்த உலகத்திற்காக பிடிக்கப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. இயேசு அதை தெளிவாய் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதானால் என்னுடைய வேலைக்காரர்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. ஆனா பாருங்க, பிலாத்துவிடத்துல அந்த கடைசி மணி துளிகளிலும் இயேசு அவ்வளவு தெளிவாய் உச்சரித்த வார்த்தைகள் இன்றைக்கு தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள இது தெரியாததா இருக்கிறது, அறியாமையோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இயேசு வந்தது போல போதிக்கப்படுகிற போதனைகளினாலே ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிப்பவராக, உங்களுடைய கண்களிலே காணப்படுகிற எல்லா மீன் சதிகளும் விழுந்து போவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற கண்கள் உண்டாவதாக.
அல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்வார். மணவாளனோடு கூட மணவாட்டி சபை காணப்படும். 7 வருடம் இந்த உபத்திரவ காலத்துல இந்த உலகத்துல எல்லா ஆக்கினைக்குள் ஆக்கப்படும். ஆக்கினைக்குள் ஆக்கப்படுகிற அந்த கடைசி மணித்துளிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த சீயோனிலே திரும்ப வருவார்கள். அப்படி வருகிற போது இங்கே எழுதப்பட்டிருக்கிற 17ஆம் வசனத்திலே ஜாதிகள் தேசத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் சந்திக்கிற வியாகுலத்தையும் துக்கத்தையும் பார்த்து முடங்கி விடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய தீர்மானித்திருக்கிறவைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சங்கீதத்தை தானியேல் எழுதினதாக வைத்துக் கொள்வோம். அப்படி எழுதினானே என்றால் அவன் இந்த துக்கத்திலேயே முடங்கி கிடக்கவில்லை. மாறாக அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஜெபித்துக் கொண்டே இருந்தான். தேவனுக்கு அடுத்தவைகளை பின்வரும் சந்ததியாருக்கு அவன் எழுதி வைத்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய காலங்களில் அது முத்திரிக்கப்பட்டதா இருந்தது. ஆனால் கிருபையுள்ள இந்த காலத்திலோ அந்த முத்திரைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு அவைகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல, நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல காலங்களுக்கு அடுத்தவைகளை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை போல, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை போல நம்முடைய துயரங்களுக்கு மத்தியிலேயும் தேவனுடையவைகளை பார்க்கிற கண்களோடு வாழ்ந்து விடுவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். ஒருவேளை அந்த அடுத்த வரியை குறித்து நம்ம அதிகமா கவனிக்க மாட்டோம். பாருங்க, என்னை கைவிடாதிரும் நாதா. எதுக்காக? என்ன நிந்தை நேரிடும் உமக்காக யாவும் சகிப்பேன். சேர்ந்து பாடலாமா? என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீந்திடுமே. திருப்பா